பானிபூரி சாப்பிடுறதுக்குள்ள இப்படியா வசமா சிக்கிட்டியே சித்தப்பு. தமிழ்நாட்டில் கொள்ளையெல்லாம் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கொள்ளைகளும் வழிப்பறிகளும் கொலைகளும் நடந்து கொண்டேதான் வருகிறது. தினமும் நாம் அதை நியூஸ் சேனல்கள்லையும் நியூஸ் பேப்பர்லையும் படித்து கொண்டே தான் இருக்கிறோம். பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் போடும் ஊழியர்களை நடுராத்திரியில் தாக்குவது, அதே போல் கஞ்சா பழக்கமும் தமிழ்நாட்டில் அதிகமாகி கொண்டே வருவதால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி இது போன்ற பல செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போலதான் திருட்டு சம்பவமும் இரவுல வீட்டுக்கு வெளியே நிற்கின்ற வாகனங்களை நோட்டமிட்டு திருடுவது, வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை நோட்டமிட்டு திருடுவது, வயதான மூதாட்டிகளை குறிவைப்பது என்று ஒவ்வொரு விதமாக தினமும் திருட்டு நடந்து கொண்டேதான் வருகிறது. ஆனால் இங்கு பட்டப்பகலில் நடந்த ஒரு திருட்டை பாருங்கள். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை சேர்ந்த நகர பகுதியான அண்ணா சாலையில் உள்ள ஜவுளிக்கடை ஒன்றில் தங்கள் குடும்ப சுப நிகழ்ச்சிக்காக ரூபாய் 7,000க்கும் புதிய ஆடைகள் வாங்கியுள்ளனர். பின்னர் கடையிலிருந்து வெளியே வந்த அவர்கள் அந்த ஆடைகளை பையுடன் தங்களது இருசக்கர வாகனத்தில் மாட்டிவிட்டு சாலை எதிரே உள்ள ஒரு பானிபூரி கடையில் பானிபூரி சாப்பிட்டுவிட்டு வந்து பார்த்தபோது தங்களது வாகனத்தில் மாட்டி வைத்திருந்த புதிய ஆடைகள் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் அங்கிருந்த கடையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது 40 வயது மதிக்கத்தக்க டிப்டாப் ஆசாமி ஒருவர் தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் 2 பைகளில் மாட்டி வைத்திருந்த புதிய ஆடைகளை லாவகமாக திருடிக்கொண்டு பக்கத்து தெருவில்தான் புதிய ஆடைகள் வாங்கியது போல் கூலாக நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. தொடர்ந்து இது குறித்து தம்பதியினர் பெரியகடை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரித்த போலீசார் கூறுகையில், பொதுமக்கள் நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் நாம் கொண்டு வந்த பைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் நம்பி பார்த்து கொள்ள சொல்வதோ அல்லது பைக்கில் மாட்டிவிட்டு செல்வதெல்லாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய பொருளுக்கு நான் தான் பொறுப்பு. இன்று நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று போலீசார் வலியுறுத்தி வருகின்றனர்.